அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோ இந்த சீரீஸில் பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான பலன்களை டேரோ கார்ட்ஸை பயன்படுத்தி பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். இதில் பார்த்திங்கனாக்கா அடுத்த ராசி என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ராசிகள் இருக்கக்கூடிய ஒரு பேக்கிலேருந்து ஒரு ஸ்டோனை நான் இப்போ எடுக்க போகிறேன். இது பார்த்திங்கனாக்கா என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி வந்திருக்குது. இந்த மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு 2024 பிப்ரவரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் முதல்ல காதல் எப்படி இருக்கும், அடுத்து உத்தியோக நிலை எப்படி இருக்கும், மூன்றாவதாக தனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ மிதுன ராசிக்கு ஸ்ப்ரெட்ஸ் போட போகிறோம். ஸ்ப்ரெட்ஸ் போட்டாச்சு. இப்போ கார்டுகளை எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு காதல் மற்றும் உறவு நிலைக்கு என்ன கார்டு வருதுங்கிறத பார்க்கலாம். குயின் ஆஃப் வான்ஸ் வந்திருக்குது. ஸோ இதுவும் கோர்ட் கார்டுன்னு சொல்லக்கூடிய அரசவையை அலங்கரிக்கக்கூடிய கார்டு, ஒரு நல்ல கார்டு. அடுத்து உத்தியோகம் தொழில்நிலை, அதுக்கு என்ன கார்டு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, 10 ஆஃப் கப்ஸ், ஹாப்பி ஃபேமிலி கப்பு, இதுவும் ஒரு நல்ல கார்டு. அடுத்து தனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு கார்டு எடுப்போம். தனநிலைக்கு தனத்தை குறிக்கக்கூடிய பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் நல்ல கார்டு. ஸோ இப்போ பலன்களை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குயின் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கிறது. காதல் நிலை மிகச்சிறப்பு அப்படிங்கிறத தெரிவிக்குது. ஸோ பார்த்திங்கனாக்கா புதிய திட்டம், காதல் ஏற்கனவே 4-5 வருஷம் காதலிச்சுட்டு இருக்கிறவங்க திருமணத்திற்கான புதிய முயற்சிகளை இந்த மாதம் எடுப்பீங்க. உங்களுக்கு காதல் ரொம்ப இனிமையாக இருக்கும். ஏதாவது பரிசு பொருட்களை பரிமாறிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காதல் துணையில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு பிறந்த நாள் வரலாம். பிறந்த நாளுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. அதே மாதிரி இப்போ மிதுன ராசியை சேர்ந்தவங்க ரொம்ப கவனமாக காதல் உறவு நிலையில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து வச்சிட்ருப்பீங்க. ஸோ அதுவும் நல்லா இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரயாணம், அதாவது ஒரு ஆன்மீக பிரயாணம், உங்களோட துணையை கூட்டிக்கிட்டு போயிட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக பிரயாணத்திற்கு அப்புறம் உங்களோட காதல் நிலை ரொம்ப 2 பேர்த்துக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் நல்லாவே இருக்கும். ஸோ இது காதல் உறவு. அதே மாதிரி குடும்ப உறவு நல்லா இருக்குது. சொந்தக்காரவங்க, உங்களோட ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் உறவு நிலை நல்லா இருக்குது. அடுத்தது நம்ம உத்தியோகம் மற்றும் தொழில் நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இவ்வளோ நாள் உங்களோட உத்தியோகத்தில் ஒரு அதிகமான ஒர்க் ப்ரெஷர் இருந்திருக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. 10 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிற ஒரு கார்டு வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஹாப்பி ஃபேமிலியில் இருக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒற்றுமையாக ஜோடியாக இருக்கிறாங்க. அவங்களோட குழந்தைங்க ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. உத்தியோகத்தில் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய முயற்சிகளை எடுத்து வைப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் உயர் அதிகாரிகள்கிட்டையும் உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்கக்கிட்டேயும் ஒரு நல்ல ஒரு உறவு நிலை இருக்கும். ஸோ வாங்க அடுத்து தன நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்.
மிதுன ராசிக்கு தனநிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு வந்திருக்குது. இது தனநிலையை சுட்டி காட்டக்கூடியது. பாருங்கள், அந்த காயின் மாதிரி இருக்கிறத இந்த பேஜ் கையில் ஏந்திருக்கிறாரு. இது வந்து புதிய தனவரவு, அதாவது ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி அது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முதிர்ச்சி அடைஞ்சு அந்த பணம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை சுட்டி காட்டுது. ஏதாவது வண்டிக்கு லோன் போட்டிருந்தீங்கனாக்கா அதுவும் இந்த மாதம் வந்து சேங்ஷன் ஆகும். உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு தனம் வரும். அதேமாதிரி வண்டி வாகனம் வாங்குவீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து தனநிலை நல்லாவே இருக்கும். தனநிலையில் ஒரு ஏற்றம் காணப்படும். புதிய முதலீடுகள் செய்வீங்க. அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பிற்கால பயன்பாட்டிற்காக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ வாங்க இப்போ அடுத்த ராசிக்கு பார்ப்போம்.